ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் எஃப்டி ரேட் ஜூலை 2024. இந்த மாதத்துக்கான பெஸ்ட்டான எஃப்டி ரேட் வந்து எந்த பேங்க்கில் இல்லைனா எந்த போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஸ்கீமில் தராங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து அரசு வங்கிகள். கவர்மெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஐஓபி, பிஎன்பி, பிஓபி, கனரா, சென்ட்ரல், ஐடிபிஐ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்கோம். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். வீடியோ வந்து பாஸ் பண்ணி மெதுவாக பாருங்கள். அடுத்து மீதி இருக்கக்கூடிய அரசு வங்கிகள் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கவர்மெண்ட் பேங்க்லேயே எந்த பேங்க்கில் வந்து பெஸ்ட்டான ரேட்டு தராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்தியன் பேங்க்கில் தான் 7.1 தராங்க. அதிகபட்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கவர்மெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேங்க்கில் தான் தராங்க. அடுத்து எஸ்பிஎல், அதாவது ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐஓபி, சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அதிகபட்சமாக 7.3 வரைக்கும் தராங்க. வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுக்காக அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக 7.7 வந்து என்எஸ்சி, அதாவது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் வந்து கிடைக்கும். அடுத்து அரசு பத்திரங்கள், அதாவது கவர்மெண்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ ரீட்டெயிலில் வந்து டைரெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக 15 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 7.52, அதாவது ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய பாண்டு. அவ்வளோதான், எல்லாமே பாதுகாப்பு தான். ஸோ அதிகபட்சமாக 7.52 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தனியார் வங்கிகள். இவங்களுமே வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. ஸோ தாராளமாக தனியார் பேங்க்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்பிஎல், டிஎன்பி இந்த மாதிரி எல்லா பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து மீதி இருக்கக்கூடிய தனியார் வங்கிகள் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து தனியார் வங்கிகள் வந்து பெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து 2 வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணோம்னா 8% வந்து தராங்க. அடுத்து ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் டிசிபி பேங்க்கில் வந்து 19 மாதத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் 8.05 ரேட் வந்து தராங்க. இதுதான் வந்து தனியார் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ரேட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தனியார் சிறிய வங்கிகள், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இவங்களுமே வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. மார்க்கெட்டில் பெஸ்ட்டான ரேட் அப்படின்னா இவங்கள்ட்ட தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கும்போது 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன், சூரியோதயா, ஜனா பேங்கை பொறுத்த வரைக்கும் 8.25 தராங்க. அடுத்து 2 வருஷத்துக்கான ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி பேங்க்கில் தான் அதிகமான ரேட்டு தராங்க, அதாவது 8.95. அடுத்து 3 வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரியோதயா பேங்க்கில் வந்து 8.6 வந்து தராங்க. அடுத்து 4 வருஷத்துக்கு அப்படின்னா உட்கர் அப்படிங்கிற பேங்க்கில் வந்து 8.25 அதிகபட்சமாக கிடைக்கிது. அடுத்து 5 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியோதயா பேங்க்கில் தான் 8.25 வந்து இருக்குது. 10 வருஷத்துக்கு அப்படின்னா யூனிட்டி பேங்க்கில் வந்து 7.5 வந்து கிடைக்கும். அடுத்து ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் 1001 நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 9% வந்து யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து இன்றைக்கி ரேட்டில் வந்து பெஸ்ட்டான ரேட்டாக இருக்குது. உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.